ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஆல்ரெடி நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோஸ் அண்ட் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இது பாருங்கள். ஸோ தட் நமக்கு போக போக உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா போக போக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணுறப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதில் உள்ள சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? Now we'll move on to the first lecture of compound interest. What is mean by compound interest? ஓகேவா? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க ஒரு குறிப்பிட்ட டைமில். ஓகேவா? அதுக்கு ஒரு தவணை மாதிரி நம்ம போட்டு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, 10,000 இல்லை 20,000, அதுக்கு இத்தனை பைசா வட்டி, அது இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? இத்தனை தவணைனா 2 தவணையாக, வருஷத்துக்கு 2 தவணையாக நான் அடைச்சிட்றேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் 1 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி, 5 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி, 10 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி, ஒரே ஸ்கேலில் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே தான் மூவ் ஆகும் ஸ்கேலு. வருஷம் கூட கூட இந்த அமௌண்ட்டும் இப்படியே கூடிகிட்டே இருக்கும். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி இருக்காது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கீழே இருக்கும், அப்புறம் சடனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேவா? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் பெருசாக லாபம் இருக்காது, பட் போக போக அதோட லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். நவ் ஃபார்முலாஸ். ஃபஸ்ட் திங், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா? பீனா என்னன்னு தெரியும், பிரின்சிபல், அண்ட் ஏனா அமௌண்ட். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட், ஏனா அமௌண்ட். இதில் அமௌண்ட்டோட ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அமௌண்ட்டோட ஃபார்முலா 3 மாறி இருக்குது பாருங்கள் இங்கே. காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேவா? ஆண்டு தவணை, அரையாண்டு தவணை, காலாண்டு தவணை, இந்த மாதிரி 3 விதமாக மாறும். சரியா? ஃபஸ்ட்டு காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா அமௌண்ட்டோட ஃபார்முலாவில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. P is equal to P into 1 plus R by 100 the whole power n. அதுவே அரையாண்டு அப்படின்னா இந்த வட்டி இருக்குல்ல, அந்த வட்டி விகிதத்தை பாதியால் டிவைட் பண்ணிவிட்டு அந்த வருஷம் இருக்குல்ல, அந்த வருஷத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேவா? அதுவே காலாண்டுன்னா 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 4n. இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். இது போக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் வட்டி விகிதத்தை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க வருஷத்துக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த லெக்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த 3 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்மளால் சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலியாக இருந்து டைம் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகேவா? டைமை எப்படி கொடுத்துருக்காங்க, பின்னமாக கொடுத்துருக்காங்க தமிழில். பட் வட்டி எப்படி இருக்குது, ஆண்டு தவணையில் தான் இருக்குது. ஆண்டு தவணையில் இருந்துட்டு காலம் பின்னமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது, A is equal to P into 1 plus R by 100 ஹோல் பவர். இந்த பின்னத்தில் முதல் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த முதல் டேர்மை மேலே போட்டுக்கோங்க, இன்ட்டு ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸை அடுத்த டேர்மில் போட்டுருங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 1/3 இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட் என்னது, P into 1 plus R by 100. முதல்ல ஏவை அப்படியே எழுதிடணும் இல்லையா, ஃபார்முலா படி. ஏ இருக்க இடத்துல இங்கே 2 இருக்குது. அடுத்து 1 plus 1/3 R by 100. ஓகேவா? இப்படி தான் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகே, தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சம் சால்வ் பண்ணலாம்.
மொதல் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7500. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 7500. தென் அட் 4% பெர் ஆனம், அப்போ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4% ஃபார் 2 இயர்ஸ். அப்போ n எவ்வளோ 2 இயர்ஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவில் நான் என்னன்னு சொல்லலை இல்லையா, n வந்து இயர்ஸ், r வந்து அதே தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அண்ட் p வந்து பிரின்சிபல் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அங்கே வந்து PRT/100ன்னு இருக்கும், இங்கே r இருக்க இடத்துல n மட்டும் இருக்குது. ஓகேவா, அது ஒன்று தான் சேஞ்ச். தென் n வந்து 2 வருஷம். ரொம்ப முக்கியம் என்னது, காம்பவுண்டட் ஆனுவலியான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ காம்பவுண்டட் ஆனுவலினா ஃபார்முலா என்னது, p is equal to a is equal to அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா, a is equal to p into 1 plus r/100 the whole power n. வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 7500 இன்ட்டு 1 + r எவ்வளோ 4/100 ஹோல் பவர் n வந்து 2. ஓகேவா, அப்போது 7500 இன்ட்டு இங்கே என்ன பண்ணிடுங்க, உள்ளதை இப்போயே கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு நாள் 4, இது 25. ஓகேவா, இப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 25ன்னு வந்துடும். 25 மேலே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 25ஆக மல்டிப்ளை பண்ணணும், இதுவும் 25 கூட என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போது 26/25 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இது ஹோல் ஸ்கொயர் இருந்தால் என்ன அர்த்தம், 2 வாட்டி எழுதிக்கணும்னு அர்த்தம். இன்ட்டு 26/25. இப்போது கீழே உள்ள நம்பரால் கேன்சல் பண்ணிடுங்க. 5 இல்லைனா டேரெக்டாக 25லேயே அடிச்சிடலாமா, ஒரு 25 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 25 75 2 0 இருக்குது. அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு 25 ஒரு 25 மிச்சம் 5 50 25. அப்போ 12 இன்ட்டு 26 ஸ்கொயர். 26 ஸ்கொயர் வந்து 676. ஓகேவா, அப்போ 12 இன்ட்டு 676. 676 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா 10க்கு 676 676 676. ஓகேவா, ஸோ ஆட் பண்ணோம்னா 2 மிச்சம் 1 14 21க்கு 1 மிச்சம் 2 12 14 21க்கு 1 மிச்சம் 2 8. ஸோ ஆன்சர் என்ன வருது 8112. ஓகேவா, அப்போ மொத்த அமௌண்ட் என்ன ஆயிருக்கு, எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள். 7500 ரூபாயை பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சுட்டு 2 வருஷத்தில் காம்பவுண்ட் ஆனுவலியில் போட்ட அப்புறம் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 8112 ரூபா வந்திருக்கு. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா, இதை மறந்துடக்கூடாது. அமௌண்ட் எவ்வளோ 8112 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 7500 கழித்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் 2 11 5 போணுச்சுன்னா ஸோ 612. ஓகேவா, இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 8000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 8000. அப்புறம் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15%. பட் டைம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், 2 வருஷம் 4 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, காம்பவுண்டட் ஆனுவலி மென்ஷன் பண்ணிக்கலாம், காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ டைம் பீரியட் பாருங்கள், டைம் பீரியட் வந்து 2 years 4 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம் 24 மாதம் ப்ளஸ் ஒரு 4 மாதம் 28 மாதம். ஓகேவா, 28 months. பட் எனக்கு எப்படி இருக்கணும், வருஷத்தில் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் 28 12ஆல் வகுத்துருங்க. வகுத்தோம் அப்படின்னா 2 12 24 மிச்சம் 4. ஸோ இது என்னது, இது குவாஷியன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஓகேவா, அப்போ எந்த ஃபார்மேட்டில் எழுதணும், n = QR/D ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேவா, இதை மறந்துடக்கூடாது, QR/D இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் கலப்பு பின்னத்தை. ஓகேவா, அப்புறம் இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 × 1 நாள் 4 முன்னாங்க 12. அப்போ நமக்கு எப்படி வருது 2 1/3ன்னு வருது.
ஸோ இதை மட்டும் வச்சுக்கலாமா, மற்ற எல்லாத்தையும் அழிச்சிடலாம். அப்போ என்னது 2 1/3. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்துச்சு அப்படின்னா அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னது, P இன்ட்டு 1 + R/100. இங்கே முதல்ல உள்ள ஃப்ராக்ஷனில் முதல் டேர்ம் என்னது 2. ஸோ 2 இன்ட்டு 1 + R இன்ட்டு 1/3/100. ஓகேவா? இதில் ஆரோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. அப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சி இந்த சம்மோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000. ஸோ P = 16,000. ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ் வட்டி விகிதம் இருக்குது, R 20% இருக்குது. அப்புறம் மந்த் எவ்வளோ இருக்குது, 9 months இருக்குது. ஸோ N = 9 months. பட் கடைசியில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள், காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. ஓகேவா? தமிழ்லேயே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். காலாண்டு தவணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் பிரச்சனை. ஓகேவா? காலாண்டு தவணை அப்படின்னா ஃபார்முலா எப்படி மாறும்னு முதல்ல பார்க்கணும். ஸோ அமௌண்ட் = P இன்ட்டு 1 + R/400. காலாண்டுன்னா 4, சரியா? அப்போ மேலே 4 பவர் என்னன்னு போட்டுடணும். இப்போ இது எல்லாத்தையும் மாற்றணும் இல்லையா? அப்போ R/4னா ஒன்று ஒன்றா கண்டுபிடிங்க. R/4 அப்படின்னா 20/4 அடித்தோம் அப்படின்னா 5%. அதே மாதிரி எண்ணை மாற்றி எழுதுங்க. எண்ணெய் எப்படி இருக்குது, 9 monthsன்னு இருக்குது. நமக்கு எப்படி இருக்கணும், இயரில் தான் இருக்கணும். அப்போ 9/12 = ஒரு 3 9 4 12. அப்போ 3/4 இயர்னு இருக்குது எண்ணு பட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 4n சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 4n = 3 × 4. ஸோ 4 4 கேன்சல் ஆயிரும். ஸோ 3. ஸோ எல்லா வேல்யூவும் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. அப்போ A = P இன்ட்டு வேல்யூ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. P எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16,000 கொடுத்துருக்காங்க. 1 + R/4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5%. அப்போ 5/100. 4n என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3. ஓகேவா? now amounts = 16,000 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா 4 5 5 2 10 ஒரு 0. அப்போ கீழே என்ன இருக்குது, 20 இருக்குது. இங்கே 1 இருக்குது. இப்போ இங்கேயும் 20ஆல் பெருக்கணும், இங்கேயும் 20ஆல் பெருக்கணும். 20 + 1 21. அப்போ 21/20 ஹோல் கியூப். இதை எப்படி மாற்றலாம், 16,000 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20. ஓகேவா? மேலே என்ன இருக்குது, க்யூப் இருக்குது. அப்போ 3 வாட்டி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், 3 0க்கு 3 0 அடிச்சிருங்க. அப்புறம் 4 2 8 2 16, 4 2 4 2 8, 4 2 2 4. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 × 21 கியூப். ஓகேவா? இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 18,522. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் நம்ம கையில் இருக்குது 18,522. பிரின்சிபல் கொஷினில் கொடுத்துருக்காங்க 16,000. ஸோ கழிச்சு எழுதணும் அப்படின்னா 2 2 5 2. ஓகேவா? 2,522 ரூபாய். ஓகேவா? தீஸ் ஆர் த பேசிக் ப்ராப்ளம்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? கொஷின் இதை விட கஷ்டமாக கூட கேட்கலாம். இது பேசிக்கான கொஷின்ஸ் தான் நான் இப்போ சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த லெக்சரில் நம்ம கஷ்டமான சம்ஸை சால்வ் பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு கொஷின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.